பாரகருணாசிந்தம் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம். ஸ்ரீ குருப்யோ நமः. கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று பெரியவா கனவுல ஒருத்தர்கிட்ட பேசுகிறா அப்படின்னா அது எப்பேற்பட்ட உண்மையான விஷயம் அப்படிங்கிறத பல அனுபவங்களை நம்ம பார்த்துருக்கோம். பெரியவா கனவுல ஒருத்தருக்கு ஒரு உடம்பு சரியில்லாதவருக்கு சொல்கிறா, தைரியம் சொல்கிறா, இல்லை பக்கத்தில் உட்காண்டேங்கிறா இல்லையா, அந்த மாதிரி கட்டிலில் பக்கத்தில் உட்காண்டாங்கிறா. இந்த மாதிரி வாழலாம் எப்பேற்பட்ட அனுகிரகம் அவளுக்கெல்லாம் பெரியவா கனவுல வருதுங்கிறது உண்மை. அப்பவும் சரி இப்போவும் சரி பெரியவா கனவுல வருதுங்கிறது சாட்சாத் பிரத்யக்ஷமாக வரா பெரியவான்னு அர்த்தம். இந்த நேற்று முன்தினமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா, இந்திரா பாலசுப்ரமணியம்னு மும்பையை சேர்ந்தவ, அவளுடைய அனுபவங்கள் தான் பார்த்துட்டுருக்கோம். அந்த மாமியோட ஒரு அனுபவங்கள், இது கனவை பற்றிய அனுபவங்கள். இந்த மாமிக்கு ஒரு அண்ணா இருந்திருக்கு அவத்தில் சின்ன வயசில். அந்த அண்ணா 18 வயசில் இறந்து போகிறார். 18 வயசு பையன், இந்த மாமியோட அண்ணா இறந்து போகிறார், காலமாயிடுற. அப்போ என்ன ஒரு ஷாக்காக இருக்கும் அவன் அம்மாவுக்கு இல்லையா. புத்திர சோகம்ங்கிறது எப்பேற்பட்ட ஒரு ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அவன் அம்மாவுக்கு தாங்க முடியலை. ஒரு சமயம் தற்கொலை எண்ணத்தில் நிறைய நாள் இருந்தாள் அவன் அம்மா. தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணம், மற்ற குழந்தைகளை பற்றி கவலைப்படாமல் அவன் அம்மா தான் தற்கொலை பண்ணிடணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே இருந்தான். அந்த சமயத்தில் ஒரு நாள் பெரியவா அந்த அவன் அம்மாவோட கனவில் தைரியம் சொல்லியிருக்கான். அதற்கப்புறம் அந்த மாமி அந்த தற்கொலை எண்ணத்தை அடுத்த நாள்லேருந்து மாற்றிட்டாளாம். பெரியவா கனவில் தைரியம் சொல்லியிருக்காளாம். பெரியவா தற்கொலை பண்ணிக்க கூடாதுங்கிறத பற்றி பெரியவா ஏதோ தைரியம் சொல்லியிருக்கா. அந்த மாமி தற்கொலை எண்ணத்தையே மாற்றின்ட்டாளாம். இது அம்மாவுடைய அனுபவங்கள். அதே மாதிரி அதே மாமி இந்த இந்திராங்கிற அவள் அம்மாவை பற்றி தானே சொல்லிகிட்டு இருக்கா. பல வருடங்கள் கழித்து அவள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது, நன்னாவே உடம்பு சரியில்லை. அப்போது ரொம்ப இந்த இந்திரா அவள் ரொம்ப பெரியவாள்கிட்ட அழுதுருக்கா. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியாக போகணும், நான் எப்படி தான் அழுதேன். எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாத பொழுது தினமும் பெரியவாள்கிட்ட அழுவேன். அந்த மாதிரி அந்த மாமியும் உட்காந்து பெரியவாள்கிட்ட அழுதுருக்கா, எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்கோ, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி அழுதுருக்கா. அப்போது அந்த மாமிக்கும் இந்திராவுக்கும் கனவுல பெரியவா வரா. பெரியவா கையில் ஒரு தேங்காய் மூடி, அதில் பாரு, உனக்கு நல்ல தேங்காய் தான் கொடுத்துருக்கேன், எவ்வளோ இளநீர் இருக்குது பாரு அப்படின்னு பெரியவா சொல்கிறாளாம். நல்ல தேங்காய் தானே நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு இந்த கனவு மட்டும் இந்த மாதிரி சொல்லிவிட்டு பெரியவா போயிடுறா. உனக்கு நல்ல தேங்காய் தானே கொடுத்துருக்கேன் பாரு, நிறைய இளநீர் இருக்குது அப்படின்னு சொன்னாலாம் பெரியவா. இந்த பூர்ண தேங்காயோட பெரியவா பூர்ண தேங்காயாக கொடுத்தா அப்படி ஒரு பலன் அப்படின்னு சொல்லுவா. அது மாதிரி தேங்காயோட பெரியவா கனவில் வந்திருக்கானா எப்பேற்பட்ட பலன் கிடைக்கும். இது அந்த மாமிக்கு அந்த சமயத்தில் புரியலேனாலும் ஏதோ அவள் அம்மாவுக்கு அந்த குணமாக எடுத்து அதுக்கப்புறம் அந்த மாமியோட அம்மா 80 வயசு வரைக்கும் இருந்தா. இப்போ என்ன அப்படிங்கிறது தெரியாது, இது எத்தனை வருஷம் முன்னாடி வந்த ஒரு கட்டுரைன்னு தெரியல. இது ஆனால் 80 வயசு வரைக்கும், இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு 80 வயசுங்கிற அந்த மாமி, இந்திரா மாமி. அப்போ 80 வயசு வரைக்கும் அந்த மாமி வாழ்ந்திருக்கா. அது மாதிரி பெரியவா கனவில் வரா அப்படிங்கிறது சாட்சாத் உண்மை, அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா, ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா. சந்திரசேகர பாகிமாம், சந்திரசேகர ரக்ஷம்.